பேரன்பு கொண்ட நாடக கல ரசிகர்களே, ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் கலைவளர் நாடக மன்றத்தின் சார்பாக இருகரம் கூப்பி நாடகத்தை காண வந்திருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நமது ஊர் மாரியம்மன் திருவிழாவை சிறப்பிக்க இன்று 18வது படைப்பாக பெற்றால்தான் பிள்ளைய என்ற நாடகம் இன்னும் சிறிது நேரத்தில் அரங்கேற உள்ளது. அது சமயம் அனைவரும் அமைதி காத்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்வது, இந்த நாடகத்திற்கு இறுதி வரையிலிருந்து இந்த கதையை பார்த்தால் இந்த கதையினுடைய முழுமை உங்களுக்கு அடையும் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஒரு நாடகம் என்றால் அனைவரும் அமைதி காத்து நடக்க வேண்டும் என்று அன்போடு எனது வேண்டுகோளை ஏற்று இங்கே சிறப்பாக பணிபுரிய வந்திருக்கும் சீன் கம்பெனி வல்லரசு ஆசிரியருடைய அரசு சீன் கம்பெனி அவர்களுக்கும், இசையமைத்து கொடுக்க வந்திருக்கும் நமது இளவேந்தல் இன்னிசை புயல் சுருதி சுப்பு அவர்களுக்கும், மற்றும் நடிகைகள் சரஸ்வதி, தாரா, ஜனனி, வெண்ணிலா ஆகிய நடிகைகளுக்கும், இங்கே சிறப்பாக என்னுடன் இணைந்து இயக்குநராக பணியாற்ற வந்திருக்கும் ஓட்டுமலைத்தைச் சேர்ந்த ரங்கசாமி, சத்யராஜ் ஆகிய அவர்களுக்கும் நமது மன்றத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அவர்களுக்கு வருக வணக்கம் வரவேற்று, மற்றும் இந்த நாடகத்திற்கு ஏன் இந்த கதை எடுத்தேன் என்றால், சென்ற வருடம் சேந்தமங்கலத்திற்கு நாங்கள் நாடகம் பார்க்க சென்றோம். அப்பொழுது இதே கதையை அந்த ஜங்கலாபுரம் என்ற ஊரில் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருந்தார்கள். அந்த கதை சிறப்பாக இருந்தது. அதனால் ஜங்கலாபுரத்தை சேர்ந்த நாடக மன்றத்தை சேர்ந்த முருகேசன் அவர்கள் இந்த நமது மன்றத்திலும் நடிக்க உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த ஜங்கலாபுரத்தை சேர்ந்த நாடக இயக்குநராக மேற்பாளையராக பணிபுரிந்து வந்த எங்களது ஆரோக்கிய நண்பர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் கலைவேங்கை பேரரசு சார்பாக வாழ்த்துக்களையும் கலைவள நாடக மன்ற சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நாடகத்திற்கு அனைத்து வகையிலும் பொருளுதவி செய்து கொடுத்த அனைத்து ஊர் பொதுமக்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் எங்களது கலைவளர் நாடக மன்றத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் இந்த மன்றத்துடன் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இளவல் முத்தமோரை சேர்ந்த ராமு அவர்களுக்கும், நமது ஊரில் தறிப்பற்றை போட்டிருக்கும் ராமசாமி அவர்களுக்கும் எங்களது மன்றத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகம் மென்மேலும் சிறப்படைய உங்களுடைய ஆதரவோடு மீண்டும் நாங்கள் வெற்றி நடை போடுவோம் என்று கேட்டுக்கொண்டு, நமது நாடக மன்றத்தை ஆரம்பத்தில் நாடக தந்தையாக இருந்து முருகேசன் ஆசிரியர்கள் இந்த நாடக மன்றத்தை வளர்த்தி வைத்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் கோடான கோடியை எங்களது காணிக்கையை நினைவாக்கி கொண்டு, இந்த நாடக மன்றத்தில் சென்ற வருடம் நடித்த எங்களது மன்றத்தைச் சேர்ந்த இளவல் குழலரசன் அவர்கள் மறைந்தமைக்கு எங்களது நாடக மன்றத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு, மீண்டும் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாடகத்தை இறுதிவரை இருந்து கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, பூங்காரியே வேப்பிலைக்காரி, பூங்காரியே வேப்பிலைக்காரி, ஒரு உடுகையிலே பகை விரட்டும் முத்துமாரி, ஒரு உடுகையிலே பகை விரட்டும் முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட
கொண்ட குங்குமக்காரி எமை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எமை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி வேளையிலே மனசு வைக்கும் முத்துமாரி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி வேளையிலே மனசு வைக்கும் முத்துமாரி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி ஆலமரம் போல் இருக்கும் எங்கள் கூட்டம் எம்மை ஆதரிச்சு வாழ்த்துதடி முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஏழைகளை எச்சதில்லை முத்துமாரி நாங்க ஏமாற்றி பொழைச்சதில்லை முத்துமாரி ஏழைகளை ஏச்சதில்லை முத்துமாரி நாங்க ஏமாற்றி பொழைச்சதில்லை முத்துமாரி வாழ விட்டு வாழுகிறோம் முத்துமாரி இனி வருங்காலம் எங்களுக்கே முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி மகராஜன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேணும் கோட்டை ஏறி அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி பூங்காரியே வேப்பிலைக்காரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி 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 தாயே மகமாயி அம்மா மாரியம்மா, இன்னைக்கு பேங்க் எக்ஸாமோட ரிசல்ட் வருது. அதில் எப்படியா நல்லபடியா பாஸ் பண்ண நீ தான் தாயே அருள் புரிய வேண்டும். கண்ணா படிச்சுக்கிட்டு இருக்கியாப்பா? கண்ணா, உன்னை எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்க பாரு, அதுதான். டேய், கவலையே படாத. என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாளைக்கு சாதிச்சே தீடுவ. ஆமாம், பேங்க் எக்ஸாம் எழுதியிருந்தில்ல, ரிசல்ட் எப்போ வருது? அண்ணா, ரிசல்ட் இன்னைக்கு தானே. நம்ம கதிரவன் சார்கிட்ட என் நம்பரை கொடுத்துருக்கேன். அவர் வீட்டில் நெட்டில் பார்த்துட்டு வந்து சொல்லுவாருண்ணா. எப்படியும் பாஸ் ஆயிருவண்ணா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சப்போஸ் விட்டுட்டாலும் அடுத்த பரீட்சைக்கோசம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி கண்ணா, எப்படியோ பாஸ் பண்ணிட்டா அதே போதும். அடாட, வாக்கர் பகம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்துட்டேங்க. என்னங்க பிரசாதம் எடுத்துங்க. கண்ணா, என்ன படிக்கிற?
மேக்ஸா எக்னாம்ஸா? சென்ட்ரல் நாலேஜுங்கண்ணே. ஓஹோ, சில்ட்ரன் நாலேஜா? அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறியா? கேளுங்க. நம்ம அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்க முத்திரை உள்ள ஒரு கோபுரம் இருக்கு, அது எந்த கோயிலோட கோபுரம்? தஞ்சை பெரிய கோயில் இல்லை. இல்லையா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலா? இல்லை, நானே சொல்கிறேன், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளம்மன் கோபுரம் தான். கற்பகா, சரியா நீ தான் சொன்னேன். அண்ணே, நீங்க கேட்கறது வரலாறு, நான் படிச்சது காமர்ஸ். நீங்க வேணா ஒரு காமர்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன், சும்மா டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன். சரிங்கண்ணா, கோச்சுக்காத. உனக்கு பிரசாதம் எடுத்துட்டு வந்தேன், அதை உள்ள வச்சிருக்கேன், வெளில நான் எடுத்து தரேன் அப்புறமா. இப்போ நான் உங்களுக்கு வேணா காஃபி போட்டு கொடுக்கட்டுமா? சரிங்கண்ணே. ஏன் உங்களுக்கு காஃபி? கற்பகா, கற்பகம், ஒரு நிமிஷம். நீ காப்பி போட்டது அப்புறம் இருக்கட்டும். ஏன் கற்பகம், கற்பகம், சொல்லுங்க. உன்னை நினைச்சா எனக்கு ஒரு வகையில் ரொம்ப பெருமையா இருக்கு, அதே ஒரு வகையில் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு. ஏன் கற்பகம், நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. நீ இந்த வீட்டுக்கு மருமக மட்டுமல்ல, எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு விபத்துல கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனப்ப, நானும் என் தம்பியும் அனாதையா இருந்தப்ப எங்களுக்கு தாயா இருந்து, தாய்க்கு தாயா இருந்து எங்களை காப்பாத்திட்டு வர. அதோட மட்டும் இல்ல கற்பகம், நீ நானு காதலிச்சு கல்யாணம் பண்ணதுனால உங்க அப்பா உறவு வேண்டாம் ஒட்டு வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுட்டாரு. ஒதுக்கி வச்சத அந்த வைராக்கியத்தோட, அவர் என்ன ஒதுக்கி வைக்கிறதுன்னு வைராக்கியத்தோட அந்த வீட்டுக்கு போகாமையே இருக்கிறேன். அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஏ கற்பகம், 10 வருஷம் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு குழந்தை குட்டின்னு இல்லை. குழந்தை இல்லைங்கிறதுக்காக போகாத கோயிலும் இல்லை, பார்க்காத டாக்டரும் இல்லை. எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டோம், கோயிலுக்கும் போயிட்டோம். இதுல வெறுத்து போய் தான் நான் கோயிலுக்கு போறதையே விட்டுட்டேன். ஆனா கற்பகம், நீ எந்த எண்ணத்தோட தான் இன்னும் கோயிலுக்கு போய், நம்பிக்கையிலேயே கோயிலுக்கு போயிட்டு இருக்கே தெரியல. என்னங்க, சாமியை தப்பா பேசாதீங்க. நீங்க ஆம்பளை, நீங்க எப்படியும் மனசை தேத்திக்குவீங்க. எந்த வகையினாலும் உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா நான் ஒரு பொம்பளைங்க, ஆனா என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு கொஞ்சமாக நினைச்சு பார்த்தீங்களா? எனக்கு புள்ள இல்லைன்னு ஊர்ல எல்லாரும் என்ன மலடி மலடின்னு சொல்றது என்னால தாங்கிக்க முடியலைங்க. அப்படியே செத்து போயிடலான்னு தோணும். இருந்தாலும் எனக்கான அன்பான கணவனும் என் வயிற்றுல பிறக்கலைனாலும் குழந்தை மாதிரி அன்பு காட்டுற என் கண்ணனை இருக்கிறதுனாலதான் என் மனசை நான் தேத்திக்கிறேங்க. கவலைப்படாதீங்க அண்ணே, எனக்கு கல்யாணம் ஆகி அந்த கடவுள் புண்ணியத்தில் எனக்கு குழந்தை பிறந்தா, பிறக்கிற குழந்தை அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களுக்கே தத்து கொடுத்துறேனே. என்னடா சொன்ன? உனக்கு பிறக்க போற குழந்தை எனக்கு தத்து கொடுத்துறியா? அண்ணா சத்தியா கற்பகம், கண்ணனுக்கு பிறக்க போற முதல் குழந்தைய நமக்கு தத்து கொடுக்குறானா? ஐயா வணக்கங்க ஐயா, போய் பால் ஊத்திட்டு வந்துடுறேங்க ஐயா. டேய் பெரியசாமி, அப்படியே பால் ஊத்திட்டு தெரியுங்க ஐயா, அப்படியே போய் தெரியுங்க ஐயா, பாலை ஊத்திட்டு அப்படியே தம்பி கண்ணனுக்கு நல்ல பொண்ணுங்க ஜாதகம் ஏதாவது வந்திருக்கான்னு புரோக்கரை பார்த்து பேசிட்டு வரணும். அதானா ஐயா, என்னை எல்லாரும் இந்த ஊர்ல தெரியும் பொண்ணு சாமின்னு செல்லமா கூப்பிடுவாங்கய்யா. போதும் போதும், உன்னோட புராணத்தை நிறுத்து. ஏண்டா, நான் என்ன சொல்ல வந்தேன், நீ என்ன சொல்ற? நானு நேத்து செல்வண்ண மில்லுல ஒரு மூட்டை புண்ணாக்கு சொல்லியிருந்தேன், அவரும் கொண்டாந்து போடுறாரு. இன்னும் கொண்டாந்து போட காணா. போய் வாயை மூடிக்கிட்டு போய் வரும்போது புண்ணாக்கு எடுத்துக்கிட்டு வா. வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க சார். கண்ணா, டேய் கண்ணா, நீ பாஸ் ஆயிட்டடா. பாஸ் ஆயிட்டுனா அது
முத்து, இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்லை. உனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல தாசில்தார் ஆபீஸ்ல கிளர்க்கு வேலை, உன் தம்பிக்கு இந்தியன் பேங்க்ல வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட். இனிமே உங்க குடும்பம் ஓஹோன்னு முன்னுக்கு வந்துடும். உங்க உறவே வேணான்னு இருக்கிற உங்க மாமனாரு கூட தானா வந்து உன் வாசல்ல நிக்கணும்ப்பா. நான் வரேன்ப்பா. இந்த சந்தோஷமான விஷயத்த என் ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு வரேங்கண்ணா. அண்ணே போய் சொல்லிட்டு வரேங்கண்ணே. போயிட்டு வா. அப்புறங்க அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு போயிட்டான். இப்போ சமையல் வேலைலாம் அப்படியே இருக்கும். நான் போய் சமையல் வேலையை பார்க்கட்டுமா? ஹலோ ஹலோ, என்ன? ஒரு நிமிஷம் இருமா. சொல்லுங்க. நமக்கு தான் 10 வருஷம் குழந்தை இல்லை. கண்ணனுக்கு குழந்தை பிறந்தா முதல் குழந்தைய நமக்கு தத்து தரேன்னு சொல்லிட்டான். அதுவும் இல்லாம எனக்கு வேலை இருக்க மாதிரியே அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆமா. சரி, அவனும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டான். அதனால நாமளும் அப்படியே வெளியில அப்படியே காலார போயிட்டு வரலாமே. பொறுமையாரு, நான் பேண்ட் ஷர்ட் போட்டு வரேன். சரி, போயிட்டு வரலாம். சரி, போயிட்டு வாங்க. ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவேன். வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தன்னை மூடுவே. உருவானது நல்ல சிவரஞ்சனி, உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி. ராகங்களில் ஆராதனை, மோகங்களின் ஆராதனை. உடலும் மனமும் தழுவும் பொழுதில் உருகும். ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. காவேரி கடல் சேர அணை தாண்டி வரவில்லையோ. ஆசைகள் அலைபாய ஆனந்தம் பெறவில்லையோ. வரும் நாளெல்லாம் இனி மதனோற்சவம். வளையோசைதான் நல்ல மணி மந்திரம். நான் தான் ஐயா
தருணம் ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது மாசம் நிக்காதரா சீக்கிரமா நம்ம அரவகரா ஸ்டுடியோவில் சீக்கிரம் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு இன்னைக்கு நிறைய கஸ்டமர் வரணும் விதவிதமா போட்டோ எடுக்கணும் வருமானம் கொட்டணும்னு வேண்டிக்கடா. உங்ககிட்ட என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. உங்ககிட்ட தொழில் கற்றுக்கிட்டு நான் பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்ண்ணே. நான் பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகி அப்படியே ஐஸ்வர்யா ராயிலிருந்து அம்பானி வரைக்கும் அப்படியே போட்டா விதவிதமா எடுக்கணும்ண்ணே. என்னை ஆசீர்வாதம் பண்ணுண்ணே. நல்லா இரு. நீ எங்கிட்ட தொழில் கத்துக்கிட்டு போய் நீ பேரோடும் புகழோடும் நல்லா இருக்கணும். அண்ணே உங்ககிட்ட தொழில் கத்துக்கிட்டு போய் உங்க பேரையும் புகழையும் நான் காப்பாத்துவேனே. என் பேரை காப்பாத்துறது அப்புறம் இருக்கட்டும். எங்கிட்ட தொழில் கத்துக்கிட்டு போய் எனக்கு குடிபறிக்காம இருந்தா அதே போதும். அண்ணா நீங்க யாருன்னு? நீங்க என் குருன்னு. குருன்னா யாரு? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வங்களை விட நீங்க தானே எனக்கு குலசாமி மாதிரி. ஏய் இப்படிதான் இதுக்கு முன்னாடியே சிசினா வந்தவனுங்கெல்லாம் தொழில் கற்றுக்கிட்டு போய் 6 மாதத்தில் என் கடைக்கு முன்னாடி கடையை திறந்துக்கிட்டு காலு மேலே காலு போட்டு உட்காந்துருக்கானுங்கடா. அண்ணே நான் அப்படிலாம் செய்வேன். அண்ணே 2 ஆட்டுக்குட்டி அறுத்து கூட பொழைச்சிக்குவேன். ஆனால் உங்களுக்கு எதிராக கடையை போட்டு உட்காரும். நானே சரி இதெல்லாம் செய்ய மாட்டேனே. சரி சரி அதையும் தான் பார்ப்போம். அண்ணே யாரோ வர்ற மாதிரி நல்ல கஸ்டமராக வரணும். என் முதலாளி போட்டு எடுக்கணும் சார். அண்ணே என்ன வேணும்? எந்த மாதிரி சைஸ் போட்டா வேணும்? பாஸ்போர்ட் சைஸா இல்லை கார்டு சைஸா? 12க்கு 8 12க்கு 16 எந்த விதத்தில் வேணும்? எந்த சைஸ்ல வேணாலும் எடுப்பாரு. கேளுக்கண்ணே. சார் எனக்கு இப்போதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அதனால போட்டோ எடுக்கணும். அதனால நல்ல கடையா இருக்குன்னு இப்பதான் வந்தேன். பார்த்து அப்படியே என்ன பார்த்தா அப்படியே கமலஹாசன் மாதிரி எடுக்கிறேன். அப்படியா? கமலஹாசனுக்கு இப்போ 65 வயசுக்கு மேலே ஆகி போச்சு. இவன் கமலஹாசன் மாதிரி போட்டோ எடுக்கணுங்கிற அப்படி எடுக்கிறதா இருந்தால் இந்தியன் படத்தில் அவங்க அப்படம் நடிச்சாங்க அந்த மாதிரி எடுக்கட்டுமா? அப்படியே எடுத்துருவோம்.
எல்லாம் போயா உங்களோட உங்க போட்டா கிடைக்கும். இது மாதிரி இருந்தா அவ்வளோதான், இதுனா நாசமா போயிரு. அண்ணே அண்ணே வர்ற கஸ்டமர்லாம் இப்படியே துரத்தி அடிச்சா நம்ம பொழப்பு என்னன்னே வருது வருமானத்துக்கு. இவெல்லாம் ஒரு கஸ்டமரு ஒடுக்குழந்த அலுமினிய குண்டா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு கமலஹாசன் மாதிரி வேணும், கார்த்திக் மாதிரி வேணும்னா எப்படா போட்டோ எடுக்கிறீங்க? அது நான் என்னங்க ஈஸ்வரங்கோல் என்ன சட்டி மாதிரி வந்துட்டு வந்தாப்புல பொம்பளை பந்தடிச்சாலும் வரப்போ சிரிக்கி நொந்து போனாலும். அடே அப்பா வாங்க வாங்க வாங்க. ஆட தெரிய சிலுக்கு கால்ல சுளுக்குனாலாம் ஓகவாயா. வாங்க வாங்க. உங்களை நிக்க வச்சு எடுக்கலாமா இல்ல உட்கார வச்சு எடுக்கலாமா? ஹலோ படுக்க போட்டு எடுக்கலாமா? மிஸ்டர் என்ன சொல்றீங்க? அதாவது உங்களை எந்த போஸ்ல படம் எடுக்கணும்னு கேட்டுங்க. அப்படியா? இங்க பாருங்க, எங்க வீட்டுல நாளைக்கு என்ன மாப்பிள்ளை பார்க்க வராங்க, அதுக்கு போட்டோ கொடுக்கணும். என்ன அப்படியே பார்த்தோன்னே மாப்பிள்ளை வேற எந்த பொண்ணுமே பார்க்க கூடாது, அவ்வளவு அழகா இருக்கணும். நயன்தாரா மாதிரியே இருக்கணும், நயன்தாரா மாதிரியே இருக்கணும். எடுத்துறேன், போட்டு எடுத்துறேன், போட்டு எடுத்துறேன். ஏங்க எப்ப கிடைக்கும் போட்டோ? போட்டோ நல்லா உளுந்துச்சா? ஆனா கொஞ்சம் தான், கொஞ்சம் இடம் பத்தல. எதுல இடம் பத்தல? சைஸ் பெருசா போச்சா? கேமரால இடம் பத்தலையா? நீங்க கொஞ்சம் தள்ளி எடுக்க வேண்டியது தானே. சரிங்க, போட்டோ நாளைக்கு கிடைச்சிருல? கிடைச்சிருமா? நீங்க உங்க அட்ரஸ் சொல்லிட்டு போங்க, டெவலப் பண்ணி நாளைக்கே கொண்டாந்து வீடு தேடி கொடுத்துறேன். இங்க பாருங்க, அப்படியே வடக்கு தெருவுக்கு வந்து அம்சா வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா பிறந்த குழந்தை எந்திரிச்சு பதில் சொல்லும், நர்ஸ் அம்சா. ஏங்க அண்ணன் எடுத்தாந்து கொடுக்க முடியலனா நானே பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேங்க. தொழில் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்க. அதாவது வடக்கு தோட்டம் சொன்னீங்களா? ஆமா. ஆனா நம்ம தம்மியப்ப பொன்னா கவுண்ட் வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் பக்கத்துலயும் ஏடிசி மணி என்னும் வீட்டுக்கும் மேற்காலையும் நடு சென்ட்ரல்ல உங்க நிலம் இருக்குன்னு ஆமா, நினைக்கிறேன். நடு சென்டர்ல தான் இருக்கு, பெருசா இருக்கும். சரி, நாளைக்கே கொண்டு வந்து கொடுத்துறேன். அழகான எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காம கொண்டாந்து கொடுத்துருங்க. பார்வையிலிருந்து சிட்டுக்குருவி தப்பிக்கலாம். இந்த கல்குவாரி காலவளையிலிருந்து உன்னால தப்பிக்க முடியாது. ஏய் டேய் தாசே, இந்த பீஸ் எந்த ஸ்டேட்? கேரளா சார். ஏண்டி நீ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து விபச்சாரம் பண்ற, ஆனா நாங்க வந்து உன்னை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாதா? சேட்டு வந்திருக்காப்ல, ஒழுங்கா அழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாத, ஒழுங்கா சேட்டோட போனேனா பம்பாயில ஆடம்பர பங்களாவுல பிரமாதமா வாழலாம், வந்தாவா வாழலாம். இல்ல அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணனேன்னு வச்சுக்க, என் கல்குவாரியில கல்லோட கல்லா உன்னை சமாதி கட்டிடுவேன்.
டேய் சேட்டு, இதா, இந்த பீஸை பிடிச்சிட்டு போடா. ரொம்ப நன்றி ஜி, ரொம்ப நன்றி. இந்த குட்டிக்கு பதிலா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது சேட்டு உங்க சரியான மருந்து கொண்டு வரேன். குவாரிக்கு தேவையான மருந்தை கொண்டு வந்து தருது இந்த சேட்டு. தாசே, இந்த பளபளக்கும் பட்டு துணிக்கு பின்னாடி எத்தனை பேர் பரலோகம் போயிருப்பாங்க தெரியுமா? உன்னை பிடிச்சாதாண்டா உன்னை இழந்தாதாண்டா உன்னை பிடிக்க முடியும். சட்டத்துக்கு எதிரா ஏதாவது ஒரு சந்தடி வேலை செஞ்சாதான் நாம இப்படி விஐபியா நடமாட முடியும். சரி சரி, நான் சொல்ல மறந்துட்டேன். என் பையன் படிப்பு முடிச்சுட்டு ஊர்ல வந்துட்டு இருக்கிறாப்ல. நீ போய் என்ன பண்ற, கார் எடுத்துட்டு போய் அவனை கூட்டிட்டு வா. டாடி, தம்பி வா வா. நவசக்தி, நல்லா இருக்கிறியா? படிப்பெல்லாம் முடிஞ்சுதா? நல்லா இருக்கேன் டாடி. படிப்பெல்லாம் முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சுது. ஆமா டாடி, என் ஃப்ரெண்டு சேகர் இன்னும் வரலையா டாடி? ட்ரெயின் ஏறும்போதே ஃபோன் பண்ணிட்டேனே, இன்னும் வரலையா? வரேன்னு தான் சொன்னான். நண்பா, நவசக்தி. டேய் சேகர், நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா. ஆமா, உன் வீட்டில் அப்பா தங்கச்சி பிருந்தா எல்லாம் நல்லா இருக்காங்களாடா? எல்லாருமே நல்லா இருக்கு. உங்க அக்கா கற்பகம் எப்படி இருக்காங்க? டேய் நவசக்தி, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எங்க குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு போன என் அக்கா, அவளை நான் மறந்தே 10 வருஷம் ஆகுதுடா. என்னை பொறுத்த வரைக்கும் அவ செத்தே 10 வருஷம் ஆகுது. டேய் சேகரே, டேய் நவசக்தி, ஏன்டா சேகர டென்ஷன் ஆக்குற? நடக்க வேண்டியது பார்க்கலாம். டேய் சேகர், பையனுக்கு படிப்பு முடிஞ்சிடுச்சு. உங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரி உன் தங்கச்சி பிருந்தாவ என் நவசக்திக்கு நிச்சயம் பண்ண வரும். நீ போய் அப்பா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண. ரொம்ப சந்தோஷம்ங்க. நம்ம நவசக்திக்கும் நடக்கிற கல்யாணம் அத எங்க அக்கா பிருந்தா பார்த்து வயிறெனஞ்சி சாகணும். நான் வரங்க. பிருந்தா, நான் காலேஜ் படிக்கும் போதே உன்னை நினைச்சு காதலிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் நீ என்னுடைய காதலி. நாளையிலிருந்து நீ எனக்கு ஆக போற மனைவி. ஜாதி தாம்பூலம் தேவையில்லை, நீதான் ஏன் சரி பாதி. உறவோடு பிறந்தது உசுரோடு கலந்தது மாமா மாமா நீதானே. அடி சிரிக்கி நீதான் என் மனசுக்குள்ள எனக்கு இருக்கி, நீதான் என் உசுருக்குள்ள உன நினைச்சு நான் நடந்த என் ஊருக்குள்ள என்ன உருக்கி.
பொண்ணெடுத்து கங்குக்குள்ள காய வச்சு காலி ஒண்ணு செய்ய போறேன் மானே மானே. அடியாத்தி அடியாத்தி மனசுல மனசுல மயக்கம். இது காதல் இல்ல அதுக்கும் மேலதான். தாலிய தேவையில்லை நீதாயே பொஞ்சாதி. தாங்குல தேவையில்லை நீதாயே சரிவாதி. குற்றவியல் நீதிமன்ற கூண்டுக்குள்ள நிக்க வச்சு கேசு ஒண்ணு போட்டுருவேன் மானே மானே. இது என்ன இது என்ன நான் எத்தனை தடவை சொன்னேன். அடி சிரிக்கி நீ தாய் மாம சீதனமே உன்னை நினைச்சு நான் முழுசாக தேயணுமே என உருகி. குளிருதே, காய்ச்சடிக்குதே, மனமில்லையே. என்னையா வரும்போது இந்த சினுங்கு சினுங்குற? என்னாச்சு? குள்ளத்தூருக்கு மேச்சேரி காய்ச்சலும் குள்ளத்தூர் குளிர் வந்து நான் படாத பாடு படுறேன். நீ வந்து தொட்டு பார்த்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன். ஐயோ, என்னையா காய்ச்சல் இப்படி நெருப்பாட்டம் கொதிக்குது? பார்த்து ஊசி போட வேண்டியது தானே? நானும் போனேன், வேளாங்கண்ணிப்பட்டிக்கு போனேன், நாமக்கல் போனேன், போஞ்சந்திக்கு போனேன். எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஆம்பளை டாக்டர் தான் இருக்காங்க. பொம்பளை டாக்டர் யாருமே இல்லையே. யோ, ஊசி போட ஆம்பளை டாக்டர் இருந்தானே பொம்பளை டாக்டர் இருந்தானே போட வேண்டியதானே? ஏன் ஆம்பளை டாக்டர் போட மாட்டியா? ஒரு அறுவகட்டெல்லாம் இருக்கல. ஆம்பளை டாக்டர்னா போனவுடனே ஊசி எடுத்து நதுக்குன்னு குத்திடுவாங்க. பொம்பளை டாக்டர் இருந்தால் பக்கத்தில் உட்காந்து பதமாக பேசி அப்படியே தொடுவி ஊசி போட்டுட்டு தேய்ச்சி விடுவாங்க பாரு. காய்ச்சலும் போயிடும், வலியும் போயிடும். அதுதான் உங்ககிட்ட வந்தேன். யோ, என்ன சொன்ன? ஊசி போட்டுக்கு வந்தேன்னு சொன்னேன். யோ, நேத்து நல்ல தெம்பா தானே இருந்த, இன்னைக்குலாம் உனக்கு என்ன நோக்காடு வந்துச்சு? அது ஒரு பெரிய கதை. அப்படி என்ன கதை? அது எங்க ஊரு குலதெய்வம் கோயில் கருப்பனார் கோயிலுக்கு என் பங்காளி ஒருத்தன் சாவலும் பொங்கலும் கொண்டு போறோம்னு சொல்லி வர சொல்லி கூப்பிட்டான். நானும் அவன் பேச்சை நம்பி போய் கோழிக்கறி நிறையா தின்னுட்டுனா அதனால எனக்கு சிக்கன் குனியா காய்ச்சல் வந்துருச்சு. பாவி லூசு, அது பேர் சிக்கன் குனியா, சிக்குன் குனியா. கோழிக்கறினால வர வியாதி கிடையாதுயா. இந்த கொசு அதிகமா இருக்கு பாத்தியா, அதனால
எதனாலனா அந்த மழை வந்து இந்த தொட்டாங்குச்சி அந்த டயர்ல தண்ணி தேங்கி நிற்கும் பாத்தியா, அந்த தண்ணில இருந்து கொசு உருவாகும். அந்த கொசு நம்மளை கடிச்சதுனால தான் இந்த மாதிரி காய்ச்சல் வருது. இதுக்கும் கோழிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சரி சரி இங்கிரு, நான் மருந்து சீட்டு எடுத்துட்டு வரேன். அந்த மருந்து வாங்கி குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். அண்ணே அண்ணே சரி ஏசிசியா நம்ம ஸ்டூடியோவுக்கு 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க போட்டோ எடுக்கிறதுக்கு. ஓ அரியா பிள்ளைங்க போட்டோ எடுக்க வந்திருக்காங்க. ஆமா நான் வந்து ரீல் போட்டு போட்டோ எடுக்கும்போது ரீல் உருகிட்டு போயிருச்சுன்னு எல்லாம் நர்வஸா. அப்படியா? வந்தவங்க எல்லாம் 16 17 தான். நீங்க போய் என்னன்னு பாருங்க. நான் போய் அழகா இழுத்துறேன். போட்டோ எடுத்துருங்க. அம்சா அம்சா எனக்கு நீ எந்த வேலையும் வைக்க மாட்டேங்கிற. நான் உன்னை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு ஆசையா கனவு பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என்னன்னா எதையோ நினைச்சிட்டு இருக்கிற. எப்படி செஞ்சாலும் நீ அடுத்த நாள் உயிரோடு இருக்க மாட்ட, தெரிஞ்சுக்கோ. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா கொக்கி போட்டு. ஆமா யோ, இப்போ என்ன எனக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன வேலை வைக்கலாம்? அம்சா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இல்லையா, எனக்கு மருந்துக்கு கழுத பால் இருக்குல்ல, ஒரு 1/2 கழுத பால். கழுத பாலா? 6 லிட்டர் தேவைப்படுது. அது மட்டும் கொண்டு தரியா? தூத்தரிக்க ஊமை மூட்டு கழுது வேற இந்த நேரம் செத்து போச்சு. சரி பரவாயில்ல, ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை கழுதையும் எனக்கு பழக்கம் தான். இப்படிதான் போன வாரம் கொசு மூத்திரம் ஒரு 1/2 லிட்டரு அந்த எரமனாக்கின்னு ஒரு சின்ராசன் ஒரு இடுப்பொலிக்கு வேணும்னு கேட்டாரு, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். பரவாயில்லையே. சரியா, எனக்காக இந்த கழுத பால் மட்டும் கொண்டாந்து கொடு. சரி சரி அம்சா, நான் கழுத பால் கொண்டாந்து கொடுக்குறேன். ஆனா நீ எனக்கு என்ன தருவ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு ரொமான்டிக் கிஸ் வேணும். ரொமான்டிக் கிஸ்ஸா? அது எப்படி தரணும்? அதாவது ஏன்னா எனக்கு கிஸ் முன்ன பின்ன யாருக்கும் கொடுத்துட்டு பழக்கம் இல்லை. என்னிருந்து ஆரம்பிச்சுக்க குருவின் சென்ஸுக்கு ஜிங்காங்கி ஜிங்கா. அதாவது 2 மூஞ்சியும் அப்படியே கிட்ட கிட்ட வச்சுக்கிட்டு அப்படியே மொச்சு மொச்சு மொச்சுன்னு, அதுக்கு பேர் தான் ரொமான்டிக் கிஸ். ஒரு கிஸ் கூட இந்த வாயிலையா? இதெல்லாம் ஒரு வாய் ஆப்ப மாதிரி ஒரு வாயை வச்சு இது வேற கிஸ் வேற கேக்குது உனக்கு? சரி வா தரேன். முக்கியமான வரதுக்குள்ள எதுக்கு இத்தனை வாட்டி ஃபோன் அடிப்பீங்க? எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? நான் எங்க அண்ணங்கிட்ட பொய்ய சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி சொல்லலான்னு வந்தா நீ இவ்வளவு நேரம் ஆகி போயிடுச்சு. எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? அப்படி என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. கண்ண வேற வந்துடும் வீட்டுக்கு. யாரு ஒன்னா ஒன்னா வரட்டும். வந்தா என்ன தலை எடுத்துருவானா? இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். வாங்க மாப்பிள்ள, வந்து உட்காருங்க மாப்பிள்ளைன்னு கையெடுத்து கும்பிடுவான் பாருங்க ஒன்ன. அப்படி என்ன அதிசயம் நடந்துச்சு? ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு சந்தோஷமானது. முதல்ல இந்த சாக்லேட். ஆமா, கண்ண எக்ஸாம் எழுதான்ல, பாஸ் ஆயிட்டான். நிஜமாவா? உண்மையானதான் சொல்றேன். இங்க பாரு ரிசல்ட். ஆமா. கண்ணா, யூ ஆர் ரியலி கிரேட். கங்க்ராட்ஸ். ஏய், வெறும் பாராட்டு தானா? விளையாடாத கண்ணா. இங்க பாரு, ஒரே ஊர்ல ஒரே ஜாதியில, அதுவும் ஓரளவுக்கு வசதியாக இருக்கிற குடும்பத்துல இருந்து எங்க அக்காவும் உங்க அண்ணனும் காதலிச்சதால அவங்க கல்யாணம் பண்ணுறதுனால எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உறவே வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இங்கே பாரு, இதெல்லாம் தெரிஞ்சுமே நம்ம 2 பேரும் ஒன்றா காலேஜில் படித்ததால காதலிச்சிட்டோம். அது மட்டுமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தப்பே பண்ணிட்டோம். ஏய் பைத்தியக்காரி, உன்னை தப்பு பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவான்னு நினச்சியா? இருந்தா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை தொட்டனா உன்னை கழிச்சு விட்டுட்டு போறதுக்கு இல்ல, என்னோட உசரியே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன்னு அர்த்தம். தெரியுமா?
சிறகை விரிக்க துடிக்கிறதே சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே உதடு உருக அமுத பருக வருகவே வருகவே சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே ஜீவ சொந்தம் நீ சிரித்தால் பாலையெங்கும் பூவசந்தம் சம்மதம் என்ன சொல்லவா மௌனமே சொல்லும் அல்லவா கிண்டமா என்னை மாற்றவா உன்னையே வந்து ஊற்றவா மது போதை வேண்டுமா இதழ் போதை நல்லது உன் பேரை சொல்கிறேன் அதில் போதை உள்ளது வருகவே வருகவே சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே உதடு உருக அமுதம் பருக வருகவே வருகவே சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே தமிழின் மன்றமே புதிய சங்கமே சிந்தினே அன்பனே இளைய கம்பனே கவிதை நண்பனே நம்பினே சொர்ணமே அரச அன்னமே இதழின் யுத்தமே முத்தமே நெற்றியில் வியர்வை சொட்டுமே கைகள் பற்றுமே ஒற்றுமே சோழன் குயில் பாடுகையில் சோலை குயில் ஓய்வெடுக்கும் மெல்லினங்கள் பாடு கண்ணே வல்லினங்கள் வாய் வலிக்கும் சொந்தமே இன்பம் தந்தது கங்கையே இங்கு வந்தது தென்றலே இன்று நின்றது நன்றுதான் சந்தம் என்றது கன்றுகள் ரெண்டு இன்று போல் என்றும் வென்று வாழ்கின்றது வாழ்கவே வாழ்கவே சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே உதடு உருக அமுதம் பருக வருகவே வருகவே சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே காதலின் கல்விச்சாலையில் கண்களே நல்ல தத்துவம் பூவையின் மேனி அற்புதம் பூக்களால் செய்த புத்தகம் நம் நேசம் பேசவே ஒரு பாஷை போதுமா
பழைய கனவு உனக்கு எதற்கு கலையட்டுமே நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே கவிதை எழுது இளைய கவிகள் எழுகவே எழுகவே பழைய கனவு உனக்கு எதற்கு கலையட்டுமே நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே ஏய் பிருந்தா, என்னாச்சு? என்ன வாந்தி எடுக்க வர்ற? என்னாச்சு? நான் தான் சொன்னேன், அப்பவே சொல்ல நீங்க கேட்டீங்களா? நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன். இப்ப என்னங்க பண்றது? காதலிக்கிறேன்னு தெரிஞ்சாவே என் அண்ணனுங்க என்னை வெட்டி போட்டுருவானுங்க. இப்போ இப்படி கர்ப்பமா இருக்குன்னு தெரிஞ்சா ஐயோ என்ன செய்வேன்னு நினைக்கவே முடியல. தப்பு பண்ணிட்டேன். எது நடந்தாலும் உன் மேல பழி வர்ற அளவுக்கு நடந்துக்க மாட்டேன், புரியுதா? நீ எதுக்கும் தைரியமா இரு. வா